மகாவிஷ்ணு வந்து சிவனுக்கு மெச்சி மகாவிஷ்ணு மெச்சி சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோன்னே அவர் வந்து வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாருன்னா, நான் வந்து 10 அவதாரமாக இருக்கேன், சகல ஜீவராசியாக இருக்கேன், ஆனால் உன்னுடைய லிங்க வடிவமாக நான் இருக்கணும், எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்லி கேட்குறாராம் மகாவிஷ்ணு வந்து சிவபெருமான் கிட்ட. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ கேட்குற வரம் வந்து கிடைக்கும், ஆனால் என்னால் உனக்கு கிடைக்காது, என் சீடனாகிய ஞானசம்பந்தர் மூலிமா தான் உனக்கு அந்த சிவசாரூபம் கிடைக்கும், அதுக்கு நீ பல யுகங்கள் காத்திருக்கிறாராம். நான் எத்தனை யுகம்னாலும் காத்துனாலும் அந்த ஷாரூபம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்கும்போது, காஞ்சி மாநகர்னு சேத்திரம் போயிட்டு வேகவதி ஆத்தங்கரையோரம் தவம் பண்ணு, நான் மேட்டலிநாதரை அவதரிக்க சொல்ல, என் சீடனாகிய ஞான சம்பந்தம் வந்து என்னை நோக்கி பதிகம் படிக்க சொல்ல, நீ சிவசாரூப நிலை அடைவாயின வரம் கொடுத்ததுனால மகாவிஷ்ணு வந்து இந்த சன்னதியில் தவக்கோலத்தில் இருந்தார். அப்புறம் ஒரு யுகத்தில் அவர் மேட்டலிநாதரை தோண்ட சொல்ல, இக்கோவிலுக்கு ஞான சம்பந்தர் வராரு. அவர் என்ன காரணத்தினால அவர் வெளியிருந்து பதிகம் படித்தாருன்னு தெரியல, ஆனால் அவர் வெளியிருந்து தான் பதிகம் படிக்கிறார். அந்த பதிகத்தை கேட்டு மகாவிஷ்ணு உருகிறார். உருகி லிங்கசாரூபம் ஆகிறார். மிஞ்சி வந்து அவருடைய திருப்பாதங்கள். நம்ம கொடுத்த வரத்தால் உள்ள இருக்கிற விஷ்ணு நம்ம சாரூபம் அடைகிறாரு. ஆனால் நம்மளுக்கு நம்ம அடியார் பாடல் கேட்கலையேன்னு சொல்லிட்டு இதே தெரிய ஒரு 10 வீடு தள்ளி போய் பார்த்தீங்கன்னா உற்றுக்கேட்ட முத்தீஸ்வரர்னு இருப்பார். அதனால் அவர் பேர் வந்து உற்றுக்கேட்ட முத்தீஸ்வரர். இவர் ஓத உருகீஸ்வரர். கோயிலுடைய பிரதானேஸ்வரர் வந்து மேட்டலிநாதரமா. இக்கோயிலுடைய தல வரலாறு இதுதான். கோயிலுடைய தல விருட்சம் வில்வம். ஞானசம்பந்தர் வந்து பிள்ளையாக வந்து பாடினதுனால இந்த பகுதியெல்லாம் பிள்ளையார் பாளையம் என்று பெயர் வளர்ந்தது.